எனது அன்பிற்குரியவர்களே அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லாருமே நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யமாக இருக்கணும்னு நான் முருகர்கிட்ட உங்களுக்காக வேண்டிக்கிறேங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் என்ன உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன்னு பார்த்தீங்கன்னா, நான் கந்த சஷ்டி விரதம் இருந்ததில் என்னுடைய அனுபவம், நான் சொல்லணும்னு நினைக்கிறது என்ன அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாருமே 6 நாள் கந்த சஷ்டி விரதமெல்லாம் இருந்திருப்பீங்க, நல்லபடியாக விரதத்தை முடிச்சிருப்பீங்க. உங்களுக்கு போன வருஷம் வேண்டினது இந்த வருஷம் நடந்திருக்கும். இந்த வருஷம் நீங்கள் ஏதாவது வேண்டுதல் வச்சுருப்பீங்க. எனக்குமே அதே மாதிரி தான். போன வருஷம் நான் ஒரு வேண்டுதல் வச்சுருந்தேன். போன வருஷம் தான் நான் ஃபஸ்ட்டாக கந்த சஷ்டி விரதம் பிடிச்சேன். போன வருஷம் வச்சுருந்தேன். ஆனால் இந்த வருஷம் எனக்கு கந்த சஷ்டி முடியறதுக்குள்ளார அந்த வேண்டுதலை முருகர் எனக்கு மன திருப்தியாக எனக்கு பண்ணி கொடுத்துட்டாருங்க. அந்த வேண்டுதல் நிறைவேற்றி கொடுத்துருக்குறாரு. அதுக்கு முதல்ல முருகருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அவர் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் நிறைய பேர் விரதம் இருந்திருக்கிறாங்க கந்த சஷ்டிக்கு. எனக்கே தெரிஞ்சு நான் 2வது வருஷம். எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுகள், என்னுடைய சொந்த பந்தங்கள், என்னுடைய தங்கச்சி, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. அதில் ஒரு ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, அக்கா நான் கந்த சஷ்டி விரதம் இருந்தேங்க்கா. அப்படியா? அக்கா நான் இந்த பேரூர் கோயிலுக்கு போயிருந்தேன், நானும் அங்கே வந்திருந்தாம்மா அப்படின்னா, அக்கா கூட்டத்தில் எங்கேயா அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்காம இருந்திருப்போம் அப்படின்னு நாங்கள் ஷேர் பண்ணி பேசிக்கிறோம். அப்போ அந்த பொண்ணு சொல்லுது, அக்கா ஒரு மனசுக்கு திருப்தி எப்படி இருந்ததுமா அப்படின்னு கேட்டேன். மனசுக்கு ஒரு திருப்தியாக இருந்ததுங்கக்கா அப்படின்னு சொல்லிச்சு. அப்போது அதுதான் முதல்ல எடுத்தோடனே நமக்கு கிடைக்கிற அந்த பலன். எப்படின்னா ஒரு வேலை செஞ்சாலோ ஏதாவது நம்ம பண்ணும்போது நமக்கு அதில் மனசில் ஒரு திருப்தி கிடைக்கணும். அப்போ தான் நமக்கு அடுத்தது நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்காக முயற்சி பண்ணுவோம். சரிங்களா? அப்புறம் நான் என்ன ஷேர் பண்ணிக்கிறக்காக சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் தங்கச்சியும் நானும் திருக்கல்யாணத்துக்காக பேரூரில், அது அன்றைக்கி சூரசம்ஹாரத்து அன்னைக்கே பேரூரில் திருக்கல்யாணம் வச்சுருந்தாங்க. அன்றைக்கி நைட் நாங்கள் 8 மணிக்கு போயிருந்தோம். திருக்கல்யாணம் பார்த்துட்டு வெளியில் வந்தோம். வெளில வரும்போது அங்கே பிரசாதமெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. நாங்களும் வாங்கி சாப்பிட்டோம். அப்போது என் தங்கச்சி அங்கே கொடுத்த பிரசாதத்தை கையில் வச்சுட்டு இருந்திருக்கிறா. அப்போ அங்கே ஒரு குட்டி பையன் உட்காந்துருந்துருக்குறான். அந்த பையன் பார்த்துருப்பான், ஒரு 4 வயசுலேருந்து 5 வயசுக்குள்ளே இருப்பானாட்டு இருக்குது. அந்த பையன் பார்த்துருக்குறான். என் தங்கச்சி இருந்துட்டு வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறான். அப்போ அந்த பையன் நான் ஆனை மேலே உட்காந்துருக்கிறேன் அப்படின்னானம்மா. பரவாயில்ல சாமி இந்த வாங்கிக்கோன்னு சொன்னால் அந்த பையன் வாங்கிக்கிட்டானாம்மா. வாங்கி சாப்பிட்ருக்குறான். அப்போது எனக்கு இது தெரியாது. என் தங்கச்சி 2 நாள் கழிச்சு எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சொல்கிறா, அக்கா நான் இந்த மாதிரி பிரசாதம் வாங்கிட்டு போய் அந்த பக்கம் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பையன் நான் ஆனை மேலே உட்காந்துருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க்கா அப்படின்னோடனே நான் சொன்னேன், அப்படியா பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டுட்டாங்க்கா அப்படின்னோடனே, அப்படியா சரிம்மா பரவாயில்ல, உன்னோட வேண்டுதல் முருகர் உனக்கு செவி சாய்ச்சிருக்காரு, கண்டிப்பாக நீ நினச்சது நடக்கும். ஏன்னா முருகரே உங்ககிட்ட வாங்கி சாப்பிட்ட மாதிரி தான் அர்த்தம். இது சந்தோஷமாக இருக்குது நீ சொன்னதை கேட்கும்போது, எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுக்கா அப்படின்னு சொல்லி என் தங்கச்சி சொன்னான். ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, கடவுள் நமக்கு நேரில் காட்சி கொடுக்க மாட்டார், இந்த மாதிரி தான் காட்சி கொடுப்பார். சரிங்களா? நன்றி, வணக்கம்.